திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது சிவபெருமானுடைய தந்தை யார் என்பதை. சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருள். அவனுக்கு பிறப்பு இறப்பு என்று எதுவும் கிடையாது. அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்ற நிலைத்த பரம்பொருள். ஆனால் நம் சைவ சமயத்திலே புராணங்களிலே சிவபெருமானோடு சேர்ந்து உறவுகளை வைத்து வழிபடுகின்றார்கள். அப்படி வழிபட்ட நிலையில் சிவபெருமானுக்கு தாய் யார் என்பதை காரைக்கால் அம்மையார் என்பதை சேக்கிழார் கூறுகிறார். சிவபெருமான் கூறியதாக மகன் யார் என்பதை பல புராணங்களிலே வந்திருக்கின்றது. மாணிக்க வாசகரே குமரன் தன் தாதைக்கே உந்தி வர என்கின்றார். மனைவி யார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சகோதரி தமக்கை யார், சிவபெருமான் யார் என்பதும் நாம் வாதவூரடிகள் புராணத்திலே மதுரையில் புட்டு சுட்டு விற்ற வந்தி என்ற பாட்டியை சிவபெருமான் தமக்கையாக கூறுகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது தந்தை யார் என்பது திருவண்ணாமலையிலே நடந்த ஒரு நிகழ்வு. திருவண்ணாமலையில் கிழக்கு ராஜகோபுரத்தை கட்டிய வல்லாள மகாராஜன் என்ற ஒருவன். அவன் மிகப்பெரிய சிவபக்தன், சிவத்தொண்டே செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் அண்ணாமலையாரிடம் சென்று எனக்கு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு அண்ணாமலையாரிடம் வேண்டும் பொழுது அண்ணாமலையார் கனவில் தோன்றி உனக்கு எதற்கு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவன் நான் இறந்த பிறகு என்னுடைய பணிகளை செய்வதற்கும் எனக்கு திதி கொடுப்பதற்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்கிறான். அதற்கு அண்ணாமலையார் கனவில் சொல்கிறார், நானே உனக்கு மகனாக இருந்து திதி கொடுக்கிறேன் இறுதி காலத்தில் என்று கூறுகிறார். அதேபோல் வல்லாள மகாராஜன் இறந்த பிறகு அண்ணாமலையாரே சென்று திதி கொடுக்கிறார். அது எந்த இடம் என்றால் திருவண்ணாமலையிலே இருக்கின்ற பள்ளிகொண்டப்பட்டு என்ற பகுதியில் இருக்கின்ற கௌதம நதிக்கரையில் கொடுக்கிறார். அது இன்றளவும் மாசி மகத்தன்று அண்ணாமலையார் திருவண்ணாமலையிலே வல்லாள மகாராஜனுக்கு அந்த கௌதம நதிக்கரையில் சென்று திதி கொடுப்பது இன்றளவும் உள்ள ஒரு வரலாறு. சிவபெருமான் குழந்தையாக இருந்து வல்லாள மகாராஜனை தந்தையாக ஏற்று இந்த நிகழ்வு நடப்பதாக திருவண்ணாமலை புராணங்கள் கூறுகின்றன. திருச்சிற்றம்பலம்.